ஓம் நம சிவாய். திருவாசகம் சிவபுராணம் பாடல் 15. சோதியினை துண்ணீரிலே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருதும், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. பொருள்: புதியனே துண்ணூரிலே தோன்றா பெருமையனே அப்படின்னா மாணிக்கவாசகர் சொல்றாருங்க, அப்பா நீங்க பெரும் ஒளியா இருக்கிறீங்க, மாயமான இருளவும் இருக்கிறீங்க, உங்களை அளவிட முடியாத அளவுக்கு பெரும் கடவுளா இருக்கிறீங்க, நீங்களே கதி அப்படின்னு நாடி வர பக்தர்களுக்கு அரவணைக்கக்கூடிய அப்பாவா இருக்கிறீங்க அப்படின்றாங்க. இது என்னைய அந்தம் நடுவாக்கி அல்லானே அப்படின்னா, அப்பா நீங்க எங்க தொடக்கமாவும் இருக்கிறீங்க, நடுவராகவும் இருக்கீங்க, எல்லாத்துக்கும் முடிவாகவும் நீங்க தான் இருக்கிறீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு தர்ம அதர்ம நல்லது கெட்டது இதற்கெல்லாம் தாண்டி ஒரு தனித்துவமான ஒரு கடவுளா இருக்கிறீங்க. அப்படி ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னா, அப்பா வெறும் அன்பாளி என்னை ஈர்த்து உங்க அடிவர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து எனக்கு தந்தையாக விளங்கும் சிவனே அப்படின்றார். மெய்ஞானத்தால் கொண்டுணர்வர் தம் கருதின் அப்படின்னா, அறிவுல மிக சிறந்த கூர்மையான ஞானி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்தாலும் கூட அவராலும் கூட உங்களை அறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கடவுளா இருக்கீங்க அப்படின்றாரு. நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னா, நீங்க மிக சிறியதாகவும் அளவிட முடியாத அளவுக்கு ஒரு நுண்ணிய பொருளாகவும் இருக்கீங்க. ஆனா இந்த சாதாரண மனுஷனால என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனவருதி பாடுறாரு. ஓம் நம சிவாய்.